அங்க போகாத, இதை சாப்பிடாத, இதெல்லாம் கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் எப்படி ஹிந்தில மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு தி எபிசோட் லேர்னிங் ஹிந்தி வித் காமாக்யா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டோன்ட் கோ டோன்ட் சி அப்படின்றதுக்குலாம் இந்த டோன்ட் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டோன்ட் அப்படின்றதுக்கு மத் அப்படின்னு ஹிந்தியில யூஸ் பண்ணுவோம். இந்த மத் இஸ் ஈக்குவல் டு டோன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட வேர்பை கோஆர்டினேட் பண்ண போறோம். காமன்லி யூஸ்ட் 5 வேர்ப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஜானா டு கோ, खाना டு ஈட், லானா டு பிரிங், தேக்னா டு சி, கோல்னா டு ஓப்பன். ஸோ இது எல்லாமே ரூட் வேர்ப்ஸா இருக்கு. ஸோ இதை நம்ம நெகட்டிவ்ஸா மாற்ற போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், போகாத அப்படின்றதுக்கு மத் ஜாவோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சாப்பிடாத மத் காவோ, கொண்டு வராத மத் லாவோ, பார்க்காத மத் தேக்கோ, திறக்காத மத் கோலோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இதே இது ஃபார்மலா சொல்லணும், இல்ல ரெஸ்பெக்டட் பர்சன் இங்க வராதீங்க, அங்க போகாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லணும்னா அது கூட இஏ அப்படின்ற சவுண்டை சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்பு கூட இஏ சேர்க்கும் போது மத் ஜாயியே, அங்க போகாதீங்க. லைக் அங்க போகாதீங்கன்றதுக்கு உதர் அப்படின்றத சேர்த்துக்கோங்க. உதர் மத் ஜாயியே. இதை சாப்பிடாதீங்க, யஹ் மத் காயியே, அதை கொண்டு வராதீங்க, உசே மத் லாயியே. அங்க பார்க்காதீங்க, உதர் மத் தேக்கியே. கதவை திறக்காதீங்க, தர்வாசா மத் கோலியே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி மத் யூஸ் பண்ணி நெகட்டிவ்ஸா மாத்திக்கலாம். ஐ ஹோப் திஸ் எபிசோட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. For more video like this, नीचे follow करो द्वारका हिंदी इंस्टीट्यूट. Stay tuned for next videos. Thank you.